கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். ஜெயலானி, தற்போது இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு சார்பில் அவருக்கு முழு அரசு மரியாதை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இந்த அரசு மரியாதைக்கான விஷயங்கள் தொடங்க இருக்கு, எப்போ நல்லடக்கம் செய்ய இருக்காங்க, இது தொடர்பான விவரம். இயக்குனர் இமயமான பாரதிராஜா 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அள்ளி நகரத்தில் திரைத்துறையின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக பள்ளி படிப்பிற்கு பிறகாக 1977ஆம் ஆண்டு தனது முதல் திரைப்படமான 16 வயதிலே திரைப்படம் மூலமாக இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள் மறைந்ததுக்காக நேற்று முதலமைச்சர் அரசு மரியாதையுடன் அனைத்து அடக்கங்களும் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதன் சார்பாக நேற்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்களும் நானும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களும் அங்கே மரியாதை செலுத்தினோம். இன்று இங்கு அவருடைய சொந்த ஊரில் நடைபெறும் அனைத்து சடங்குகளுக்கும் தேவையான அரசு மரியாதை செலுத்துவதற்காக வந்துள்ளோம். கண்டிப்பாக இது திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு. தமிழக திரைத்துறைக்கு இனிமேல் இப்படி ஒரு இயக்குனர் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து ஒரு தென் தமிழகத்திலிருந்து ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து இன்னைக்கு உலகமே போற்றும் ஒரு இயக்குனராக, சினிமாவை வேற கோணத்திற்கு மாற்றிய ஒரு இயக்குனராக வந்த திரு பாரதிராஜா அவர்களை போல் இன்னொரு இயக்குனர் வர முடியுமா என்று தெரியும். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. கண்டிப்பாக அவருக்கான இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற பிறகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தொடர்ந்து இது குறித்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயலானி இருக்கிறார். ஜெயலானி, தற்போது தமிழக அரசு சார்பில் இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு முழு அரசு மரியாதை செய்யப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இந்த நல்லடக்கம் செய்யப்பட இருக்குது, அரசு மரியாதை எப்போ துவங்கும்? அதாவது இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக மறைந்த பாரதிராஜா அவர்களுடைய இறுதி சடங்குகள் என்பது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக நமக்கு கிடைத்த தகவல்படி 3 மணி அளவிற்காக அந்த இறுதி சடங்குகள் செய்ய ஆரம்பித்து 3 மணிக்கு பிறகாக அடுத்த சில மணி நிமிடங்களுக்குள்ளாகவே அவருக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் என்பது செய்யப்படுவதற்கான அந்த பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது. ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் மறைந்த இயக்குனர் பாரதிராஜாவிற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்பதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. தமிழக அரசு சார்பில் சட்டத்துறை அமைச்சர் மற்றும் தேனி மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் அந்த அரசு மரியாதையில் அரசு சார்பில் பங்கேற்பார் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில சற்று நேரத்திற்கு முன்பாக சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் இங்கே வருகை சென்றிருந்தார். செய்தியாளர்களையும் சந்தித்து பேசியிருந்தார். குறிப்பாக 24 காவலர்கள் 3 முறை வானோக்கி சுட்டு 72 குண்டுகள் முழங்க மறைந்த பாரதிராஜா அவர்களுக்கு கார்ட் ஆஃப் ஆனர் என்று சொல்லக்கூடிய அரசு மரியாதை என்று வழங்கப்படும். அதற்கு பிறகாக அவர் பின்பற்றக்கூடிய அந்த இந்து வழிமுறைப்படி அவருக்கான அந்த உடல் என்பது நல்லடக்கம் செய்வதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இயக்குனர் இமயமான பாரதிராஜா தேனி மாவட்டத்திற்கு மட்டுமல்லாது தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், உள்சலப்பட்டி உள்ளிட்ட அனைத்து பகுதி மக்களிடத்திலும் பரிச்சயமான ஒரு நபராக இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தென் மாவட்டங்களில் இருந்து திரைத்துறையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உண்டாக்கியவர் பாரதிராஜா அவர்கள். அவரை பார்த்துதான் பல இயக்குநர்கள் சினிமா துறையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக வருகை தந்து வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இன்று காலை முதலாகவே ஏராளமான திரைத்துறையை சேர்ந்த நபர்கள் இங்கு வருகை தந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இயக்குனர் பொன்ராம் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிந்தது. இயக்குனர் ஆக இருக்கக்கூடிய பாரதிராஜா அவர்களுடைய படங்களை பார்த்துத்தான் நான் மெய்சிலிர்த்து நான் சினிமா துறைக்கு வர வேண்டும் என்பதாக வந்தேன். அவரது மறைவு என்பது ஒட்டுமொத்த திரையுலகிற்குமான மறைவு என்பதாக தெரிவித்திருந்தார். அவருடன் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் தான் பாக்கியராஜ் அவர்கள். பாக்கியராஜ் சற்று நேரத்திற்கு முன்பாக மறைந்த பாரதிராஜா அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருந்தார். தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை மற்றொரு படத்துல பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழ் மீது அதிக பற்று கொண்டவர் பாரதிராஜா அவர்கள். அது மட்டுமல்லாமல்
உணர்வுகளை அப்படியே காட்சிப்படுத்தக்கூடிய திறமை பெற்றவர் பாரதி ராஜா அவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் திரையுலகிலேயே பாரதி ராஜாவுடைய வருகைக்கு பிறகாக இந்த தமிழ் திரையுலகுடைய அந்த சினிமா எடுக்கக்கூடிய பாணி என்பது மாறி இருந்தது. குறிப்பாக கமர்ஷியல் படங்களாக வருகை தந்து கொண்டிருந்த அந்த காலகட்டங்கள்ல மக்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் காட்சிப்படுத்த வேண்டும், அதுவும் வெற்றி படமாக அமையும் என்பதை நிரூபித்து காட்டியவர். தான் எடுத்த முதல் 5 திரைப்படங்களுமே 100 நாட்களை கடந்து வெற்றி பெற்றவர். அது மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகிலேயே ரஜினி கமல் என்று சொல்லக்கூடிய இரு பெரும் தாமவான்களை ஒரே திரைப்படத்தில் வைத்து இயக்கிய ஒரு மகா இயக்குனர் என்ற பெருமையும் அவருக்கு சேரும். அந்த காலகட்டம் தொடங்கி தற்போது இருக்கக்கூடிய அந்த தூக்க என்று சொல்லக்கூடிய இந்த ரசிகர்களுக்காக இருக்கக்கூடிய நடிகர்களாக பார்த்தால் சிம்பு, தனுஷ் உள்ளிட்ட நடிகர்கள், அந்த நடிகர்களுடனும் தனக்கு நடிப்பு வாய்ப்பையும் அவர் திரையில காட்சிப்படுத்திட்டார். ஒரு இயக்குனராகவும், ஒரு நடிகராகவும், ஒரு எழுத்தாளராகவும், ஒரு தமிழ் பட்டாளராகவும் தொடர்ச்சியாக சமூகத்துல அவர் பயணித்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜாதி மத வேற்றுமனை கலைக்க வேண்டும் என்பதற்காக தனது திரைப்படங்கள்ல பல்வேறு முற்போக்கான கருத்துக்களையும் அவர் எடுத்து வைக்கிறார். இப்படியாக சமூகம் சார்ந்த அந்த படங்களை எடுத்ததன் காரணமாகவே என்னவோ தற்போது தேனி மாவட்டத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த பண்ணை வீடு இல்லம் முழுவதுமாகவே பொதுமக்களுடைய வருகை என்பது சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த பண்ணை வீடு இல்லம் முழுவதுமாக அந்த பிரதான சாலை முழுவதுமாகவே தேனி மட்டுமல்லாது மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் பாரதி ராஜாவுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இந்த காட்சியை ஒரு இடத்தில் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் துறையை சேர்ந்த பலரும் தற்போது இந்த பகுதிக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. வழக்கமாக சென்னையில் ஒரு இயக்குநரோ அல்லது திரைத்துறையினரை சார்ந்தவரோ மறைந்தால் அந்த பகுதிக்கு ஏராளமான திரைத்துறையினர் வருவார்கள், அஞ்சலி செலுத்துவார்கள், உடனே சென்று விடுவார்கள். ஆனால் பாரதி ராஜாவுடைய மறைவிற்கு ஏராளமான திரை பிரபலங்கள் இறுதிச் சடங்கு முடியும் வரையிலாக தொடர்ச்சியாக அங்கேயே உட்கார்ந்து அந்த இறுதிச் சடங்கு முடியும் வரையிலாக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு உணர்த்தும். இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள், நடிகை ராதிகா அவர்கள் உள்ளிட்டவர்கள் முதல் வரிசையிலேயே அவரது முதல் நல்லடக்கம் செய்யக்கூடிய பகுதியில தொடர்ச்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் ஒரு இடத்தில் பார்க்க முடியுது. இதற்கான காரணம் என்னவென்றால் பல நடிகர்களுக்கான காட் ஃபாதராக பாரதி ராஜா அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புது புது கதாநாயகிகளை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். இந்த கதாநாயகிகள் எல்லாருமே தற்போது மிகப்பெரிய இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று கூற முடியும். ராதிகா, ரேகா மற்றும் உள்ளிட்ட பலரும், ராதா உள்ளிட்ட பலருமே இவரது இயக்கத்துலதான் அறிமுகமாயிருந்தார்கள். அதே போன்று நடிகராக இருக்கக்கூடிய கார்த்தி உள்ளிட்ட நடிகர்களுமே அறிமுகப்படுத்தியவர் பாக்கியராஜ் தான். அந்த நடிகர்கள் அனைவருமே தமிழ் திரையுலகில் ஒரு வளம் வந்தார்கள் என்பதாகவே சுட்டிக்காட்ட முடியும். இன்றளைக்கும் அவர்களுக்கென ஒரு தனியான ஒரு பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயரெல்லாம் கிடைத்ததற்கான முதல் காரணம் விதை போட்டவர் பாக்கியராஜ் என்பதாக அவர்களே தங்களது பேட்டிகள் வாயிலாகவும் அஞ்சலி செலுத்த வரும்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அவரது உடல் என்பது இறுதி அஞ்சலி செய்யக்கூடிய அந்த அடக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியாது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அவருக்கான அந்த இறுதி சடங்கு என்பது தொடங்கும் என்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நடிகர் வடிவேலு ஏற்கனவே இயக்குநராகவும் இருந்தவர் தற்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுமே தற்போது அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். காவல்துறையினரை பொறுத்தவரையிலும் அதிகமான கூட்டங்கள் இருக்கிறது. பாக்கியராஜை பொறுத்தவரையிலும் தென் மாவட்டங்களில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களும் அவரது இறுதி சடங்குல, இறுதி அஞ்சலியில சமூகத்திற்காக செயல்பட்ட ஒரு இயக்குனரும் இயக்குனரின் மெய்வான பாரதிய இறுதி அஞ்சலியில பங்கேற்க வேண்டும் என்பதற்காக வருகை தருகிறார். எனவே கூட்டத்தின் காரணமாக எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பொதுமக்கள் வருவதற்கான தனிப்பாதை, விஐபிகள் வருவதற்கு தனிப்பாதை, வரக்கூடிய அந்த விஐபிகள் அமர்வதற்கு தனிப்பாதை என்பதாக தனித்தனியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரும் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக 1000 காவல்துறையினர் இன்றைய தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக 24 காவலர்கள் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. ஜெயலானி, விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.